கார்த்திகை தீபம் சீரியல் டிசம்பர் 22 இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத ரிவ்யூவா பார்க்கலாங்க. கார்த்திக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக பல்லவி வந்து பாடுறாங்க. அவங்களும் சூப்பரா பாடி முடிச்சிடறாங்க. எல்லாரும் பயங்கரமா கிளாப் பண்றாங்க. செம்ம டேலண்ட் சிங்கரா இருக்காங்க. அதனால தான் கார்த்திக் சார் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சவால் விட்டாரோன்னு யோசிக்கிறாங்க ஸ்னேகா. மாப்பிள்ள நம்ம ஆல்பம் அல்டிமேட் ஹிட்டு, அது இப்பவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ ஏங்குறாங்க ராஜா. அண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், என்ன கார்த்திக் இப்படி சொல்றீங்க? நான் மெய் மறந்து போய் பார்த்துட்டு இருந்ததுலேயே உங்களுக்கு தெரிய வேணாமா? சூப்பராக பாடினாங்க, டியூனும் நல்லா இருந்துச்சு, நீங்கள் சவாலில் ஜெயிச்சிருவீங்கிறாங்க மீனாட்சி. அதுக்கப்புறம் பல்லவி அங்கேருந்து வெளியே வந்ததுமே சூப்பராக பாடினீங்க பல்லவிங்கிறாங்க கார்த்தி. சிஸ்டர் கலக்கிட்டீங்கிறாங்க ராஜா. எல்லாருக்கும் சேர்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்கிறாங்க பல்லவி. மாப்பிள்ள நம்ம பாட்டை கேட்ட எல்லாருக்கும் செம்ம சாங்கு, ஆனால் சவால் விட்ட சிதம்பரத்துக்கு செம்ம சங்குங்கிறாங்க ராஜா. அதுக்கப்புறம் மீனாட்சி தீபா 2 பேர் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தல உன்னோட வாய்ஸ்க்கு எவ்வளோ பெரிய அப்ரிஷியேஷன் கிடைச்சதுன்னு. ஆல்பம் ரிலீஸ் ஆகட்டும், அப்புறம் பாரு உன் வாய்ஸ்க்கு எங்கே இருந்தெல்லாம் சான்ஸ் கிடைக்குதுன்னு. உனக்கு நிறைய பாராட்டுகளும் கிடைக்கும். ஆனால் நீ உன் முகத்தை வெளிப்படுத்திக்காம ஓடி ஒழிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் அனுபவிக்க முடியாமல் தானே போகுங்கிறாங்க மீனாட்சி. அக்கா கார்த்திக் சார் சவாலில் ஜெயிக்கணும், அதுக்காக தான் நான் இப்போ பாடினேன். மற்ற எதை பற்றியும் என்னால் யோசிக்க கூட முடியலக்கா. எனக்கு வேற எதுவுமே வேணாம், பிரச்சனை வராமல் இருந்தாலே போதுங்கிறாங்க தீபா. நீ இப்படி பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. முதல்ல ஆல்பம் ரிலீஸ் ஆகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாங்கிறாங்க மீனாட்சி. அதுக்குள்ளே கார்த்தி வந்துடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் பல்லவி, நான் ரொம்ப டென்ஷனில் இருந்தேன், நீங்கள் வந்து ஃப்ரீ பண்ணி விட்டீங்க. நான் என்னைக்கும் இந்த உதவியை மறக்க மாட்டேன் அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்கோம். என்ன கார்த்தி நீங்கள் ஆக்சுவலாக பல்லவிக்கு நீங்கள் தான் உதவி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மீனாட்சி சொல்லவும், ஆமாம் சார், நீங்கள் எனக்கு அங்கீகாரம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி இவ்வளோ பெரிய மரியாதையை செஞ்சுருக்கீங்க, அதுக்காக நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு தீபா சொல்லவும், உங்கள் வாய்ஸ்க்கு அங்கீகாரம் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிருந்தாலும் ஆனால் சிதம்பரத்துக்கிட்ட நான் விட்ட சவாலுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. தேவையில்லாமல் நான் உங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டேன். இல்லைன்னா இன்றைக்கே வந்து பாடணும்னு எந்த அவசியமும் இல்லை. நான் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன்னு சொல்லி வந்து பாடி கொடுத்தீங்களா, அதுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். அடுத்த பாட்டுக்கு நான் இவ்வளோ ப்ரெஷர் உங்களுக்கு தரமாட்டேன். உங்களுக்கு எந்த டேட்டு ரொம்ப ஃப்ரீயாகவும் வசதியாகவும் இருக்கோ அந்த டேட்டில் வந்து பாடி கொடுங்க போதுங்கிறாங்க கார்த்தி. சார், நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருந்தேன், அதை நிறைவேற்றிட்டேன். இதுக்கு மேலே திரும்பவும் என்னை பாடுறதுக்காக கூப்பிடாதீங்க சார் அப்படின்னு சொல்லவும், என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? நைட்டு 12 மணிக்கு ஆல்பம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலை நடந்துட்டுருக்கு. ஆல்பம் மட்டும் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் தீர்வும் கிடைச்சிருங்கிறாங்க கார்த்தி. என் பிரச்சனைக்கு தீர்வுன்னு ஒன்று இருக்கா? எனக்கு தெரியல சார் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேணாம், ஆல்பம் ரிலீஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாங்கிறாங்க கார்த்தி. சரிங்க சார், நான் அப்புறம் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும், சரி கார்த்தி நானும் கிளம்புறேங்கிறாங்க மீனாட்சி. 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி போய் ஆல்பம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் எல்லாம் ரொம்ப சின்சியராக பார்த்துட்ருக்காங்க. தீபா ஆஃபீஸ்க்கு வராங்க. என்ன தீபா நீங்கள் ஆஃப் டே லீவா அப்படின்னு அங்கே ஒர்க் பண்ணுறவங்க கேட்கவும், நீங்கள் மார்னிங்கே வந்திருக்கலாம். கார்த்திக் சார் வீட்டு சவாலில் ஜெயிக்க போகிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கார்த்திக் சார் தேடிட்டு இருந்த பல்லவி அவங்களே வந்து பாடி கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன வாய்ஸ் தெரியுங்களா, நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. கார்த்திக் சார் ஆக்சுவலாக எவ்வளோ அப்செட்டாக இருந்தார், இப்போ போய் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு அப்படின்னு அங்கே ஒர்க் பண்ணுறவங்க சொல்லிட்டு இருக்கவும் கேட்கவே எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிறாங்க தீபா. ஆல்பம் இன்னைக்கு நைட்டே ரிலீஸ் பண்ணுறதுக்காக பெரிய டீமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லவும், இன்னைக்கு நைட்டே வாங்குறாங்க தீபா. ஆமாம், இன்னைக்கு நைட்டே ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அதுக்கான போஸ்டர் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க மொபைலை. தேனிசை ராகத்திலே அப்படிங்கிற அந்த போஸ்டரை காட்டுறாங்க. தீபாவும் பார்த்துட்டு அது நல்லா இருக்குங்கிறாங்க. இன்னும் சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லவும், சரி நானும் போய் கார்த்திக் சார்கிட்ட விஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா அங்கேருந்து போகிறாங்க. கார்த்திக் ராஜா 2 பேருமே வராங்க. என்ன சிஸ்டர் இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்னு ராஜா கேட்கவும், கோயிலுக்கு போயிட்டு வரேன், ஆல்பம் நல்லபடியாக ரிலீஸ் ஆகணும்ல அப்படின்னு தீபா சொல்லவும், ஆஹா கம்பெனிக்காக வேண்டிக்கிற ஸ்டாஃப் எல்லாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுங்கிற மாதிரி ராஜா சொல்லுவோம். அவங்க கோயிலுக்கு போனது எனக்கு தெரியுங்கிறாங்க கார்த்தி. இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் பெருசாக என்கரேஜ் பண்ண மாட்டானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ராஜா. சிஸ்டர் உங்கள் வேண்டுதல் பழிச்சிருச்சு, ஆல்பம் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ராஜா சொல்லுவோம். ஆமா தீபா, இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு ஆல்பம் ரிலீஸ் பண்ண போகிறோம், போஸ்டர்லாம் கூட ரெடி பண்ணியாச்சுன்னு கார்த்தி சொல்லுவோம். சார் நைட்டு 12 மணினா அந்த டைமில் சரியாக வியூஸ் போகாதே அப்படின்னு தீபா சொல்லுவோம். கார்த்திக் சாரும் இதே கேள்வியை தான் வச்சாரே அப்படின்னு ராஜா சொல்ல, கார்த்திக் சார் வீட்ட சவால் இன்னும் பெண்டிங்கில் இருக்கிறதுனால அதனால இனிஷியல் வியூவர்ஸ் எப்படி இருந்தாலும் வந்துருவாங்க. ஆல்பம் நல்லா இருக்குன்னு அவங்களுக்கு தோணுச்சுனாலே போதும், அதை பற்றின டாக் சோஷியல் மீடியாவில் பரவி நம்ம பாட்டும் அல்டிமேட்டாக வந்திருக்குல்ல, அதனால டவுட்டே இல்லாமல் 24 ஹவர்ஸில் மில்லியன் வியூஸ் டச் ஆகிடும் அப்படின்னு ராஜா ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆல்பம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் தான் ரொம்ப சின்சியராக போயிட்டுருக்கு. அதுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்பம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் எல்லாரும் போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது என்னோட நம்பிக்கை இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆகுது அப்படின்னு கார்த்தி சொல்லவும், கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கை ஜெயிக்கும் சார், வாழ்த்துக்கள்ங்கிறாங்க தீபா. தேங்க்யூ தீபா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் உள்ளே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து போயிடறாங்க. ராஜாவும் அங்கேருந்து போயிடறாங்க. கடவுளே கார்த்திக் சார் கண்டிப்பாக இந்த சவாலில் ஜெயிக்கணும், ஜெயிப்பாருன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க தீபா. இன்னொரு பக்கம் சிதம்பரம் ஃபோனில் பொடி பையன் அவன் எங்கே பாட்டெல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. கரெக்டாக அதுக்குள்ளே அங்கே ஒர்க் பண்ணுற ஒருத்தர் மொபைலை கொண்டு வந்து காட்டுறாங்க. அந்த போஸ்டரையும் காட்டுறாங்க. ஏதாவது ஒன்று பண்ணணும்ல, அதுக்காக ஏதாவது பண்ணிட்டு இருப்பான்.
அப்படின்னு அவர்கிட்டயே சொல்லிடுறாங்க. அவன் சொன்ன டேட்டுக்கு முன்னாடியே ஆல்பம் ரிலீஸ் பண்ண போகிறாங்கய்யா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் இந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணால் அவனும் அவன் கம்பெனியில் இருக்கிற 10 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்க வேண்டியது தான். கண்டிப்பாக அவன் அசிங்கப்படுவான்னு தெரியும், ஆனால் அவன் இவ்வளோ தத்தியாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்ன நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு சிதம்பரம் கேட்கும். ஆமாங்க நீங்கள் சொல்கிறது சரிதாங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யாவும் அந்த போஸ்டரை பார்த்துட்டு இருக்காங்க. யாரை வச்சு இவன் பாட வச்சிருப்பான், திடீர்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு எப்படின்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு ஐஸ்வர்யா யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக சிதம்பரம் கால் பண்ணுறாங்க. ஹலோ சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், எனக்கு என்ன நான் நல்லா இருக்கேன், எப்போவுமே நான் மட்டும்தான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சிதம்பரம் சொல்லவும், என்ன சார் போஸ்டர் பார்த்துட்டீங்க போல இருக்கு அப்படின்னு கேட்க, ஆமாம் என்னம்மா நடக்குது, அங்கே ஆல்பம் ரிலீஸ் பண்ண போகிறானா, உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரலையே அப்படின்னு கேட்கவும், நானே இப்போ தான் சார் பார்த்தேன், எனக்கும் ஒன்றுமே புரியலங்கிறாங்க ஐஸ்வர்யா. கார்த்திக் பொண்டாட்டி பாடிருப்பானோ அப்படின்னு கேட்கவும், அவள் எப்படி சார் பாடுவா, அவள் பாடினாதான் பிரச்சனை வரும்னு தெரியுமே, அவள் இந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் எடுக்கவே மாட்டா சார். நேற்று கோகிலாவும் ரூபஸ்ரீயும் கண்ணுக்கு முன்னாடி தான் வச்சு கார்த்தியை அசிங்கப்படுத்தியிருக்காங்க, அப்போ கூட அவள் உண்மையே சொல்லவே இல்லை. இவளாவது கார்த்திக் முன்னாடி பாடுறதாவது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிறாங்க ஐஸ்வர்யா. அப்போ வேற யார் பாடியிருப்பாங்க அப்படின்னு கேட்கவும், முதல்ல அங்கே ரெக்கார்டிங் நடந்துருச்சானே தெரியல, சும்மா வெறுப்பேற்றுறதுக்கு பிளான் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானோன்னு எனக்கு தோணுது சார். ஆல்பம் ரிலீஸ் பண்ணுற டைம்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காங்களே, அதை முதல்ல கவனிச்சிங்களா, அந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணால் யார் சார் பார்ப்பாங்க, ரிலீஸ் ஆன 1 மணி நேரத்தில் அட்லீஸ்ட் 1000 வியூஸாவது போனால் தான் சார் அவங்கள பூஸ்ட் பண்ணும். அது கூட தெரியாமல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பார்த்துட்டு நீங்களும் சீரியஸாக கால் பண்ணுறீங்க, என்ன சார் நீங்கள் ஐஸ்வர்யா கேட்கவும், சீரியஸ் எல்லாம் இல்லை எதுக்கும் கேட்டுக்கோமேன்னு கேட்டேன் அவ்வளோதான், மற்றபடி ரிலீஸ் டைமை பார்த்து நீ சொன்ன மாதிரி நானும் சிரித்தேன் அப்படின்னு சிதம்பரம் சொல்ல, அப்படியே ரெக்கார்ட் பண்ணியிருந்தா கூட வேற யாரையாச்சும் வச்சு தான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. கார்த்தியோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் கானா பாட்டு நல்லா பாடுவான் ராஜான்னு ஒருத்தன், அவனை வச்சு தான் ஏதாவது பண்ணியிருக்கணும். அவன் நல்லாவே பாடியிருந்தாலும் ஒரே நாளில் எல்லாத்தையும் பண்ணி ரிலீஸும் பண்ணால் அது கேட்குற மாதிரி குவாலிட்டியில் இருக்குமா சார் அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்கவும், ஏமா ஃபீல்டுக்கு வெளியே இருக்கிற உனக்கே இவ்வளோ விஷயம் தெரியும் போது உன் கத்துக்குட்டி குழந்தைனாருக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லவும், அதான் கத்துக்குட்டி நீங்களே சொல்லிட்டீங்களே அப்புறம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, சரி 12 மணிக்கு என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போமே, விட்ட சவாலுக்காக மீசில் மண்ணோட்லேன்னு ஏதாவது பண்ணியிருப்பான், சரி பார்ப்போங்கிறாங்க சிதம்பரம். சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் சொல்ல, அதுக்கு முன்னாடி உனக்கு வேற ஏதாவது தெரிஞ்சாலும் எனக்கு கால் பண்ணி சொல்லிடுங்கிறாங்க சிதம்பரம். ஐஸ்வர்யாவும் சரின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இந்த தீபா போய் பாடியிருப்பால புருஷன் ஜெயிக்கணும்னு ஏதாவது பண்ணியிருக்கவும் வாய்ப்பு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். கார்த்தி இந்த சேலஞ்சில் தூக்கணும், தீபா மூஞ்சில கரிய பூசணும் அப்படின்னு ஐஸ்வர்யா யோசிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி ஆல்பம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சிதம்பரம் உட்காந்து தனியாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தி யோசிச்சு, என்ன ஆல்பம் ரிலீஸ் பண்ண போறியா, உன்னை யோசிக்கும் போது எனக்கு ஒரு பாட்டு தோணுது, நான் ஒரு முட்டாளுங்கன்னு சொல்லிட்டு பாடுறாங்க. சரி 5 நிமிஷம் தானே வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சிதம்பரமும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்தி வீட்டில் இருக்கிற எல்லாரும் இந்த போஸ்டரை பார்த்து அவங்களும் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்திகிட்ட யார் பாடினாங்க என்ன ஏதுன்னு கேட்டாலும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான், எல்லாமே சர்ப்ரைஸ்னு சொல்கிறான். வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னொரு 5 நிமிஷம் தானே அப்படின்னு எல்லாரும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஆல்பம் நல்லா வந்திருக்கும், இல்லைன்னா கார்த்தி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்ல மாட்டான் அப்படின்னு அருண் சொல்லிட்டு இருக்க. கண்டிப்பாக ஆல்பம் நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிருங்கிறாங்க அருணாச்சலம். ஆல்பம் ரிலீஸ் பண்ணுற இடத்துல சார் லான்ச் பண்ணிடலாமா சார் அப்படின்னு கேட்கவும் கார்த்தியும் ஆமாங்கிறாங்க. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றாங்க கார்த்தி. இன்னொரு பக்கம் தீபாவும் சாமி கும்பிட்றாங்க. ஆல்பம் எப்படியாவது நல்லபடியாக ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகணும், கார்த்திக் சார் ஜெயிக்கணும், கடவுளே அதுக்கு நீ தான் துணை இருக்கணும் அப்படின்னு தீபாவும் வேண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிதம்பரத்துக்கிட்ட வேலை செய்கிறவங்க வந்து சார் பாட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஃபோனை கொண்டு வந்து காட்டுறாங்க. சிதம்பரம் பயங்கரமான ஷாக்கில் இருக்காங்க. அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.